தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் 2 மைய புள்ளிகளை சுற்றியே கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஒன்று, நடிகர் சங்க நிலத்தில் கட்டடம் கட்டுவது, மற்றொன்று நாடக நடிகர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது. இவற்றில் நிலப்பிரச்சினை பற்றியே அதிகம் பேசப்பட்டு வரும் நிலையில் நாடக நடிகர்களின் வாழ்க்கை எப்படி உள்ளது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தன்னுடைய அஸ்தமனத்திற்கான முன்னுரையை தானே எழுதுகிறோம் என்பது சினிமாவை வளர்த்தெடுத்த போது நாடக கலைஞர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் நாடக கலையின் நிலை அதற்கு நேர்மாறானது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல 70 ஆண்டுகள் நாடகத்துறை அனுபவம் கொண்ட மூத்தவர் KV ராமச்சந்திரனின் வாழ்க்கையோடு பயணித்தால் நாடகக்கலையின் உச்சமும் திடீர் வீழ்ச்சியும் புலப்படும். தன்னுடைய இளம் வயதிலேயே பேரறிஞர் அண்ணா, நாடக வித்தகர் TK சண்முகம், நடிகவேள் MR ராதா போன்ற ஜாம்பவான்களோடு நடித்து நாடகக்கலையில் நாட்டம் கொண்ட பலருக்கும் கனவு நாயகனாக வலம் வந்தவர் ராமச்சந்திரன். எனக்கு ஒரு பள்ளி படிப்பு சரியாக வரலைங்கிறதுக்காக வீட்டில் அடிச்சிட்டாங்கன்னு நான் வெளியே வந்தேன். அப்போது கரூர், நான் பிறந்த ஊரில் அம்பிகா தியேட்டரில் TKS நாடக கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே நேராக வந்து அண்ணாச்சிக்கிட்ட கும்பிடு போட்டு, சமூக அண்ணாச்சி, முத்தமிழ்க்கெல்லாம் வித்வரத்தம்னு மிக புகழ் வாய்ந்த அந்த காலத்தில் நாடக உலகத்திலேயே மிகச் சிறப்பான ஒரு பெரிய மனிதர் TK சண்முகம் அண்ணாச்சி, ஒவ்வை TK சண்முகம். அவர் அண்ணாச்சி பார்த்து என் வேலைக்கு சேர்ந்தேன். பின்னர் MGRோடு ஏற்பட்ட நட்பின் காரணமாக அவருடனேயே பணியாற்ற தொடங்கினார். மூதறிஞர் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது நாடகங்களுக்கு கேளிக்கை வரி விதிக்கப்பட்டதாகவும், அதே காலகட்டத்தில் தான் திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் அதிக பிரசித்தம் பெறத் தொடங்கியதாகவும் நினைவு கூறுகிறார் ராமச்சந்திரன். நான் MGR கம்பெனியில் வேலை பார்த்தேன், கூட இருந்து. இப்போ அதிமுக இருக்கிற அந்த இடத்தை வாங்கியிருந்த போது அங்கே தான் சீன் செட்டிங்ஸ்லாம் அடித்து பாதுகாப்புக்காக நான் அங்கே தான் படிச்சிருப்பேன். பெரியவர் வந்து சாப்பாட்டுக்கு பணம் கொடுப்பார். அப்படி ஒரு நல்ல நிலைமையில நான் அங்கே வேலை பார்த்துன்னே இருந்தேன். வருமானம் குறைந்ததும் அதே நேரத்தில் வரி விதிக்கப்பட்டதும் சினிமாவின் எழுச்சியும் தொடங்கிய 1950களின் முற்பகுதியை நாடகக்கலை இருண்ட காலத்தின் தொடக்க காலம் என்று குறிப்பிடுகிறார் அவர். உடனே MGR என்ன சொன்னார், நாடக கம்பெனியை கலைச்சிட்டா இந்த வேலைக்காரன்லாம் என்ன பண்ணுவான், நீ நடிகம்பா, நீ நடிகன், எங்கூட வருவேன், படத்தில் வேலை பார்ப்பேன், போயிடுவேன். அவன் எப்படி போவான், அவன் ஏழை பாவம், அவனுக்கு குழந்தை குட்டி இருக்கு, அவன் எப்படி வாழ்வான் அப்படின்னு MGR கேட்டுட்டு தலா 11,000 ரூபா கொடு எல்லாருக்கும் அப்படின்னு RM வீரப்பன் தான் அவருக்கு மேனேஜர். எல்லாருக்கும் 12 பேருக்கும் தலா 11,000 ரூபாய் கொடுத்து எனக்கும் 5,000 ரூபாய் கையில் கொடுத்து, இந்த மாதிரி ஏதாவது கடைகண்ணி வச்சு போச்சுக்கப்பா, குடும்பத்தை வீண் பண்ணாதீங்க, நல்லா இருங்க என்ற ஆசீர்வாதம் பண்ணவர் அந்த அதிபன் உத்தமர், இந்த அற்புதமான மனிதர். எழுபது வருட நாடகத்துறை அனுபவத்தோடு நாடகம் தவிர வேறு எதையும் கற்காத உண்மை கலைஞரான ராமச்சந்திரன் தற்போது நடிகர் சிவகுமார் மற்றும் நடிகை கோவை சரளா ஆகியோரின் உதவியோடு தன்னுடைய கடைசி காலத்தை ஒரு முதியோர் இல்லத்தில் கழித்து வருகிறார். விஜயகாந்த் என்ன பண்ணாரு, தலா எல்லாருக்கும் ஒரு 500 ரூபா போட்டு நலிஞ்சு மெலிஞ்சு நாதி இல்லாத குடும்பமாக இருக்கிறவனுக்கு கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை போட்டு விஜயகாந்த் ஆரம்பிச்சு விட்டாரு. அந்த 500 ரூபா மாசம் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி போறோம், 500 ரூபா எப்படி போறோம்? அம்மா இப்போ கவர்மெண்ட்லேயே அம்மா 1,500 ரூபா கொடுக்குறாங்க. அம்மா வந்த உடனே இப்போ எங்களுக்கு 1,500 ஆக்கியிருக்காங்க. இப்போ அந்த 1,500 வருது, இந்த 500 வருது, சிவகுமார் வருது, கோவை சார்லாது வருது. இந்த வே வச்சு நான் கஷ்டம் இல்லாமல்
நான் ஒரு கெட்டவன்னு பேர் இல்லாமல் மாதம் மாதம் கட்டிக்கிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். முதியவர் ராமச்சந்திரனுக்கு சிவகுமாரும் கோவை சரளாவும் அன்பின் காரணமாக உதவுகிறார்கள். ஆனால் எந்தவித உதவியும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கே தாங்கள் போராடி வருவதாகவும் ஏமாற்றப்படுவதாகவும் ஆதங்கப்படுகிறார்கள் மேடை நாடக கலைஞர்கள். எங்க அப்பா முன்னாள் தலைவர், அவர் பொண்ணு நான். எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்களுக்கு யாரும் முன்ன வரல சார். எத்தனையோ நலிந்த கலைஞர் இருக்காங்க. ஒரு 500 ரூபா 300 ரூபாங்கிற பென்ஷன் கூட இது வரைக்கும் சென்னையிலிருந்து வந்தது கிடையாது. இவங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்கள் செய்வோம். ராதாரவி சார் எங்களுக்கு என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை புடவை கொடுப்பாரு சார். அதோட அவங்கள மாதிரிலாம் எங்களுக்கு முன்ன உங்களுக்கு அது செய்யறோம் இது செய்யறோம்ல எங்களுக்கு சொல்ல, எங்களுக்கு யாருக்குமே எந்த உதவியும் செய்யல. எங்களுக்கு வேணாம், எங்க முன்னாள் இவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் நல்லது செஞ்சா போதும்னு தான் நாங்க நினைக்கிறோம். நாடகத்தால் வளர்ந்ததுதான் சினிமா. இன்று நாடக உலகம் பொலிவை இழந்து நலிந்து போயிருக்கும் இந்த நேரத்தில் சினிமா உலகம் தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நாடக கலைஞர்கள். மேடையில் ராஜாவாக கர்ஜிக்கும் தங்களுக்கு இனாமாக உதவித்தொகை வழங்குவதை விட கலையை மீட்டெடுக்கும் தொழில்முறை உதவிகளையே திரைத்துறையினர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவர்கள்.